அம்மா யாரையும் இவரை மாற்றலைங்கிறதுக்காக மினிஸ்ட்ரியில் எல்லோரையும் மாற்றுவாங்க, இவரை மட்டும் மாற்றலை அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பேசினார், எவ்வளோ அசிங்கமாக பேசினார். அவரை தான் இப்போ நம்ம சிஎம்மாக உட்கார வச்சுருக்கோம். லேடிஸ் அசிங்கமாக தானே பேசினார், 3 லேடிஸை. அப்போ அது யாராவது நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமா? லேடிஸ்லாம் இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாருங்கிறோம். இவங்க உரிமையெல்லாம் எடுத்துக்கிட்டு எவ்வளவு லாக்அப் டெத்து நடக்கிறது மட்டும் இல்லை, எவ்வளவு இடத்துல இதெல்லாம் நடக்குது பாருங்க. இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டு, அடிக்ஷனில் பண்ணுற இதெல்லாம் செய்கிறான். ஆனால் அதையெல்லாம் மூடி மறைச்சு இது மகளிர் உரிமை தொகை ஏன்னா உரிமையாக கொடுக்குறாரா அப்படிங்கிறாரு. ஆனால் 3 லேடிஸுங்கிறது நம்ம யாரோ தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் விடுறோம். ஒவ்வொருத்தருக்கு நடக்கிறப்ப தான் அந்த விஷயம் தெரியுது, அதோட சிவியாரிட்டி, அந்த இது தெரியுது, அதோட எவ்வளோ தூரம் அதோட இம்பேக்ட் இருக்குங்கிறது தெரியும். நிறைய இவங்க எப்பவுமே நிறைய பேர் பேசுவாங்க, அதை கேட்டால் நம்ம இதை அஃபெக்ட் ஆகலைன்னு நம்ம எல்லாரும் விட்டுறோம். 3 லேடிஸ் அன்னைக்கு பேசினாரு. இப்போ அவர் இவங்க கிட்ட போய் சேர்ந்தவுடனே இவர் தான், நான் தான் சொன்னேன், பிஜேபி வாஷிங் மிஷின்னாரு. இவங்க தான் வாஷிங் மிஷின். என்னன்னா இவங்கிட்ட போய் சேர்ந்தோடனே எல்லாருமே அவன் கிளீனாக ஸ்டெயின் ரிமூவரை போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துடுறாங்க. வெறும் வாஷிங் மிஷினில் ஸ்டெயின் ரிமூவர் பண்ணுறாங்க.